நியூ ப்ராசஸ் நியூ அப்டேட் UIDIல இருந்து நியூ அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம். உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண நீங்கள் எங்கேயும் போக அவசியம் இல்லை. நீங்கள் மொபைல்லே இருந்து ஆன்லைனில் உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸில் 2026 ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஃபுல் ப்ராசஸ் பண்ணலாம். உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நியூ ஆதார் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கும். நியூ ஆதார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் இங்கே கீ ஃபீச்சர்ஸ் காமிப்பாங்க. எல்லாம் ஸ்வைப் பண்ணி கீழே என்ட்ரு ஆதார் நம்பரில் கிளிக் பண்ணுங்க. இங்கே ஐ எம் ரெடி வித் மை ஆதார்ல கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இங்கே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு கீழே ஐ அக்ரில பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரொசீட்ல கிளிக் பண்ணுங்க. இங்கே ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் பெட்டரா இருக்கும். சென்ட் SMS கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுவாங்க. கீழே கண்டினியூ டு ஃபேஸ் அப்ளிகேஷன்ல கிளிக் பண்ணுங்க. இங்க இன்ஷர்ட் ஃபேஸ் அப்ளிகேஷன்ல கிளிக் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் கரெக்டா அந்த சர்க்கிள்ல இருக்கணும். கரெக்டா இருந்தா கிரீன்ல வந்து ஆட்டோமேட்டிக் கேப்சர் பண்ணிடுவாங்க. கீழே ப்ரொசீட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க 6 டிஜிட் பின் செட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளிகேஷன் லாகின் பண்ண இங்க உங்க ஆதார் கார்டு டீடைல் காமிக்கும். QR கோடு கூட காமிப்பாங்க. கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி மை ஆதார் அப்டேட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க அப்டேட் பண்ற நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். செகண்ட்ல இருக்கிற அட்ரஸ் அப்டேட்ல கிளிக் பண்ணுங்க. உங்க ஆதார் கார்டில் அட்ரஸ் அப்டேட் பண்ண இங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றீங்களோ அதுல உங்க நேம் மென்ஷனா இருக்கணும். இங்க யூசிங் யுவர் டாக்குமெண்ட்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. இங்க ப்ராசஸிங் டைம் சொல்லிக்கிறாங்க. 30 டேஸ்க்குள்ள அப்டேட் ஆகும்னு. ஆன்லைன்லயே அப்டேட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்கன்னா மேபி ஒர்க்கிங் டேஸ்ல ஃபாஸ்டா தான் ஆகும். மேபி உங்க லொகேஷன் அண்ட் சிட்டியை பொறுத்து ஒர்க்கிங் டேஸ்ல ப்ராசஸ் ஆகும். இங்க ப்ராசஸிங் ஃபீ கூட சொல்லிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கூட சொல்லிக்கிறாங்க. கீழே கண்டினியூல கிளிக் பண்ணுங்க. இங்க செலக்ட் டாக்குமெண்ட்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கொடுக்குற ப்ரூஃப் அட்ரஸுக்கு உங்க நேம் மென்ஷனா இருக்கணும். உங்ககிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லைன்னா நீங்க ரெண்ட் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் கூட கொடுக்கலாம். நான் ரெண்ட் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்றேன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரொசீட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க உங்க ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி போட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா நீங்க JPG, PNG அண்ட் PDF ஃபைல்ல கூட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். 2 MBல இருக்கும். இங்க உங்க டாக்குமெண்ட் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு கீழே ஃபில் டீடைல்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. இங்க உங்க நியூ அட்ரஸ் ஃபில் பண்ணணும். இங்க ஹவுஸ் நம்பர், பில்டிங் நேம் யா அபார்ட் நேம் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஸ்ட்ரீட் அண்ட் ரோட் லேண்ட் என்டர் பண்ணுங்க. இங்க ஏரியா லொகாலிட்டி என்டர் பண்ணுங்க. இங்க உங்க ஹவுஸ் கிட்ட இருக்கிற லேண்ட்மார்க் அண்ட் பின்கோட் என்டர் பண்ணுங்க. கீழே டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க ப்ரிவியூ டீடைல்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபில் பண்ண நியூ அட்ரஸ் டீடைல் எல்லாமே காமிக்கும். கீழே ஐ ஹாவ் ரீட் அந்த பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரொசீட் டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன்ல கிளிக் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் கரெக்டா ஃப்ரேம் சர்க்கிள்ல இருக்கணும். கிரீன்ல வந்தா ஆட்டோமேட்டிக் கேப்சர் பண்ணிடுவாங்க. இங்க பேமெண்ட் சொல்லிக்கிறாங்க. அண்ட் 30 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே அப்டேட் ஆகும். அண்ட் கன்ஃபார்ம் அண்ட் பேல கிளிக் பண்ணுங்க. இங்க பேமெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அண்ட் பேல கிளிக் பண்ணுங்க. உங்க பேமெண்ட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க ஃபில் பண்ண ஃபார்ம் கூட சப்மிட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க பேமெண்ட் பண்ண ப்ரூஃபுக்கு அண்ட் ட்ராக் பண்றதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கூட இருக்கும். இங்க டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்ல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்லயே உங்க அப்டேட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மைண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணி கிளியர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.